நண்பர்களே இன்றைக்கி இந்த சைடு தான் க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஊரில் திருவிழா, அது சடல் போடுறதுக்காக இந்த சைடு க்ளீன் பண்ண சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், நாங்கள் பேக் பக்கெட் தான் க்ளீன் பண்ணுறோம். கரெக்டாக தானே செய்கிறோமான்னு தெரியல. கரெக்டாக செய்யலாம் கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லி விடுங்க. இது இந்த சைடு க்ளீன் பண்ண எவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். எவ்வளோ நேரம் ஓடி இருக்குதுன்றத தெரிஞ்சவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணி விடுங்க. பாருங்கள், சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு இதை அப்படியே கூட்டி டிப்பரில் வாரி போடுற வேலை தான். நண்பர்களே, டிப்பர் வந்தாச்சு. டிப்பர் ரிவர்ஸ் விட்டு அப்படியே வாரி போடுற வேலை தான். நான் அது வச்சு ஒரு 2 டிப்பர் வரும். வாரி போட்டு பில்லு போட்டு அமௌண்ட்டை பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க மொத்தம் இது கொஞ்சம் 1.5 மட்டும் லேசாக தட்டி விட்டா அவங்க எதை ரெடி பண்ணிப்பாங்க. ஒன்றும் அந்தளவுக்கு க்ளீனிங் தேவைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நம்ம டோசிங் அடித்தா தரமாக இருக்கும். வேறு வாரி போடுறது ரொம்ப கொத்தாக வருது. இந்த பில்லு அப்படி தான் வரும் வாரி போடுச்சு. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. ஜேசிபியில் கிரீஸ் பின்னு மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெளிவாக ஃபஸ்ட்டு வந்து எண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதை மட்டும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள்.